சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. காலையில் ஓபிஎஸ்ஸிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். செங்கோட்டையன் உள்ளிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் தொண்டர்களது புரட்சி பயணம் தொடங்கிவிட்டது. அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு ஏற்பாடுகளும் மும்முரமாக செய்யப்பட்டு வருவதாகவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை முழுமையாக கொடுக்க திட்டமிட்டுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். இது ஓபிஎஸ்ஸிற்கு காலையில் வந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அடுத்து அதிமுகவில் நடக்கக்கூடியது என்ன? செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரோடு மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்திலுள்ள 2000த்திற்கு மேற்பட்ட தொண்டர்களும் அதில் முக்கிய நிர்வாகிகளும் அடங்குவார்கள். அவர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை தலைமைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் பெரிதளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு அதிர்ச்சியாகாமல் கூடுதலாக இன்னும் 2 மாஜி அமைச்சர்களது பதவிகளையும் பறித்துள்ளார். தற்பொழுது 6 முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். இதனால் இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் டெல்லி பயணம் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இவர்கள் பாஜகவை சந்தித்து அதிமுக கூட்டணியில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைய வேண்டும், அதற்கு எடப்பாடி பதவியிலிருந்து மாற்ற வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் கூட்டணி வைத்தாலும் தோல்விதான் என்பதற்கேற்ப பேச திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்கு எடப்பாடி மறுத்தால் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது தெரியப்படுத்துவதற்கு டெல்லி பயணம் இன்று மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது வெற்றி மட்டும்தான் அதிமுகவிற்கு கிடைக்க வேண்டும், தோல்வி என்பது அதிமுகவிற்கு வரக்கூடாது என்பதை மட்டும்தான் மனதில் வைக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில் பேச திட்டமிட்டுள்ளார். இதுவும் ஓபிஎஸ்ஸிற்கு இன்று காலையில் தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருப்பதால் நிச்சயம் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களது வருகை உறுதி செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.